வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, பிகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். இன்றைய தினம் கிளி பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் பாடசாலையின் முதல்வர் மதிப்புக்குரிய திரு சபாரட்னம் லதீஷ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கால்கோள் விழாவினுடைய பதிவுகளோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள்.
மாநிலத்திற்கான மாநிலத்தை வரவேற்கின்ற நிகழ்வில் தற்பொழுது மாணவர்களுக்கும் சந்தனத்திலகம் இடப்பெறுகின்ற நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. மங்களகரமாக இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்ற இந்த நேரம் இருந்தது. இன்றைய இடத்திலே பாடசாலை அதிபர் அவர்களுக்கு சந்தனத்திலகம் இடப்பட்டு நிகழ்வு தற்பொழுது காய்களை இந்த மண்ணிலே பதித்து விழா மண்டபத்திலே மலர் மாலைகள் அணியப்பட்டு இந்த இடத்தை அழகாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிகழ்வில் கதாநாயகர்கள் சுதந்திரத்தினை தொடர்ந்து தற்பொழுது இளம்பெறுகின்ற நிகழ்வு ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினர் ஓய்வு நிலை சொத்தங்க அதிபர் மதிப்புக்குரிய திரு காவலர் குலசேகரம் ஐயா அவர்களை அன்போடு கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்றைய புண்ணிய நாளிலே மரம் நடக்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் அதிபர்களுக்கு தலைமையிலே மரத்தினை நாட்டி வைக்குமாறு இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் வணக்கத்துக்குரிய நிலான் ஜூலியஸ் அடிகளார் அவர்களை நாட்டி வைக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
பிரபல விருந்தினர் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றியுள்ள நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது இடங்களை இருக்கிற நிகழ்வு மங்கள விளக்கியத்தில் அந்த வகையில் முதலாவதாக இந்த நிகழ்வில் சிறந்த விருந்தினர் அவர்களின் மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வில் ஓய்வு நிலை பிரச்சனை அறிஞர் மதிப்பிற்குரிய திரு அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர் அவர்களை நாங்கள் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சூழலில் அடைக்கலமாக அவர்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மகளிருக்கு ஏற்றி வைக்குமாறு காவலர்கள் வரிசையில் இளங்கலை முன்பு ஆசிரியர் திருமதி ரேணுகா அவர்களை ஏற்றி வைக்குமாறு தொடர்ந்து பாடசாலையினுடைய அதிபர் அவர்களை மகளிருக்கு ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து சிறந்த அதிபர் அவர்களை மங்களிருக்கு ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆரம்ப பிரிவு பகுதி தலைவர் திருமதி கேதுமாலினி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் அவர்களை மங்களிடத்திலே ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நிகழ்வின் பொறுப்பாசிரியர் அவர்களை மங்களிடத்திலே ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து உண்மை நிகழ்வின் கதாநாயகர்கள் வரிசையிலே ஈடுபாடுகளை உண்மையின் சமநேரத்திலே மங்களிடத்திலே ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பெற்றோர்கள் சார்பு ஒருவரை மங்களிடத்திலே ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவ தலைவரை தொடர்ந்து பெற்றோர்கள் சார்பில் ஒருவரை மங்களிடத்திலே ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பழைய மாணவர்கள் சார்பில் ஒருவரை மங்களிடத்திலே ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பழைய மாணவர்கள் சார்பில் ஒருவரை மங்களிடத்திலே ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மங்களிடத்திலே ஏற்றி வைக்குமாறு இடைநிலை ஆசிரியர்கள் சார்பில் ஒருவரை வேண்டியிருக்கிறோம். மன்னவர் கண்மலை பொழிந்தார், வானவர் பூமலை சொரிந்தார். கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வெளிச்சமாயிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானியே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. 2027 ஆண்டுக்கான மாணவர்களை வரவேற்கின்ற நிகழ்வானது பாடசாலையினுடைய அதிபர் மதிப்பிற்குரிய சமாதானத்தின் வதிசுமார் அவர்களது தலைமையிலும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் புதிய தொடக்கம், புதிய பாதை, பள்ளி மணிகள் என்று விண்ணப்பிடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் இந்த மணியில் இந்த வேண்டும் பிரகாசமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய புதிய தொடக்கம், புதிய பாதை சீராக
இந்த நேரத்திலே இருந்தவர்களை வரவேற்படும் முகமாக இடம்பெற இருக்கிற வரவேற்பு நடனம் உங்கள் பாடசாலையுடைய ஆசிரியர் கமலினி அவர்களின் வழிபாடின் ஒருவாக வரவேற்பு நடனம். No, I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no, I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're with my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want
want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help, I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages, a vacant modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help, I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. எனது பாடசாலையினுடைய ஆட்சியர் மாணவி விசாரா அவர்களுக்கு வாழ்த்துகள். தொடர்ந்து இந்த இடத்தில் வரவேற்புகளை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது எமது பாடசாலையினுடைய ஆரம்பத்தினுடைய பகுதி தலைவர் மதிப்பார்ந்த கிருமமாலினி ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எமது வித்தியாலயத்தில் தரம் ஒன்றுக்காக 2005ஆம் ஆண்டுக்கான கால்கோள் விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருகை வரவேற்கின்றோம். முதலாவதாக எமது பாடசாலை அதிபர் சபாரத்ன நதீஷ்குமார் அவர்களை வருகை வரவேற்கின்றோம். அடுத்து பிரதம விருந்தினராக வந்திருக்கும் எமது ஆசானும் எமது பாடசாலைகளின் முன்னாள் பொத்தனை அதிபருமான குலசேகரம் ஐயா அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். இந்த நேரத்தில் வரவேற்பை நிகழ்த்திய ஆசிரியருக்கு நன்றிகள். உண்மையிலே பூங்காற்றின் மலர்கள் சிரிக்க, குயில்கள் பாடி மகிழ்ச்சி கொள்ள நடத்துவதும் கால்கோள் விழா என்றும் குழந்தைகளின் முகத்தில் புன்னகை, புதிய உலகம் என்று பிறக்க, கல்வியின் வாசல் பிறக்க இந்த நேரத்தில் இந்த மலரை செல்வங்களை அதிபர் ஆசிரியர்கள் சார்பில் நாங்கள் வாழ்த்துக் கொண்டு இந்த நிகழ்வானது சிறப்பில் அமைய இந்த நேரத்தில் எனக்கு ஆசிரியரை வழங்குமாறு நாங்கள் அன்புக்கும் வணக்கத்திற்கு முன்பே பங்கு சந்தை குலாம் ஜூலிய சாரிகிறார் அவர்களை கேட்டிருக்கிறோம். முன்னாக இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் இந்த நிகழ்வுடைய இருக்கின்ற பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்கள் இவர்களை இங்கே வழிபடுத்த இருக்கின்ற ஆசிரியர்கள் இவர்களோடு இணைந்து கல்வி பயில இருக்கின்ற ஏனைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துக்கான வணக்கத்தை தெரிவிப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கட்டாயங்கள் சமூகத்தை காத்தல் இருப்பாங்க. சமூக சீர்வதற்கு மத்தியில் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா வாழ்வதற்கு அந்த 3 நிலைப்பாடுகள் கட்டாயம். கல்விங்கிறது ஒருத்தருங்கிறது ஆன்மீகம் உண்டு. உங்களுடைய 6ஆம் ஆண்டு வாகனத்திலிருந்த பொழுது அந்த சில 2 வருஷ கல்வியை கல்லூரியுடைய முதல்வராக இருந்தவர் இப்போது ஆயராக இருக்கின்ற தோழர்கள் ஜஸ்டின் நிராசம் ஆண்டகேவர் அவர் அங்கிருந்த வாழ்ந்த எழுதிவிட்டுள்ளார்.
இதெல்லாம் அந்த அழைப்புகள் நம்முடைய பிள்ளைகள் மட்டும்தான் கூடிய கவனம் செலுத்தணும். அதாவது இன்றைய இந்த சமூக சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதிகளில் நாங்கள் மிக முக்கியமாக நம்முடைய பிள்ளைகள் மட்டும் நாங்கள் சிறந்த கவனம் எடுக்கிறோம். எனவேதான் இந்த பிள்ளைகள் ஆரம்பிக்கிற இந்த முதல் நாள் கல்வியை தொடர்ந்தும் இவர்கள் பயணிக்க வேண்டிய இந்த கல்வி பயணத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்களுக்கு தேவையான ஞானத்திலே இவர்களுக்கு தேவையான வழிநடத்தலை இவர்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் சொல்லி இவர்கள் சம்பந்தமாக இந்த பாடசாலை முன்னெடுக்க இருக்கின்ற எல்லா விதமான செயற்பாடுகளை பாடசாலை சமூகத்திற்கு இவர்களுடைய ஆசை நிறைவாக இருக்க வேண்டும் சொல்லி இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களை எப்போதும் நம்முடைய அறிவித்தார்கள் காக்க வேண்டும் சொல்லி இவர்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் எல்லாம் சிறப்பாக எல்லாம் இறைவன் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. பல எதிர்காலத்திலே பல முன்னணியாக மாணவர்கள் உருவாக வேண்டும். வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், சட்டத்தவர்கள், இன்னொரு சமூக அந்தஸ்திலே இருக்கக்கூடிய பல பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய பல சுகாதாரங்களுக்கு அமர்ந்து பாடசாலையுடைய அதிபரும் கவிஞரும் அகில இலங்கை சமாதான நீளவானும் தமிழ் விமர்சகரும் பல்வேறு நிலைகளிலே கூறக்கூடிய மதிப்புக்குரிய சமாதான வலிசுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தலைமுறையை ஆற்றுவதற்காக மற்றும் இந்த நிகழ்வுகள் மட்டுமன்றி என்னோடு இந்த நிகழ்வுகளில் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய பங்கு தந்தையாளர்களை மற்றும் இப்பாடசாலையுடைய அபிவிருத்தி சங்கத்தினுடைய சிஎம்பிஎன் செயலாளர் ராஜ்குமாரன் அவர்கள் மற்றும் இந்த நிலையில் இவ்வளவு மாணவர்களை எங்களுக்கு எங்களுக்கு இருக்க உறவை பற்றி சொல்றோம் சொன்னால் அதுக்கு ஒரு தனி நிகழ்வு தனி நிலை போட்டு சொல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படி எங்களை கூடவே இருந்து வளர்த்த ஒரு அறிவை அவருடைய பாணியில் அவருடைய அந்த புறமைகள் அந்த கால அதிபர்களுடைய புறமைகள்ல இப்ப நாங்கள் பாடசாலையை கொண்டு செல்வது என்பது கஷ்டம். இருப்பினும் நாம் அந்த முயற்சிகள் உண்மையிலே அந்த ஒரு ஐடியாக்களையும் ஆலோசனைகளை செயலாளர் அவர்கள் யார் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிய வேண்டும். அந்த வகையிலே அறிமுகம் நடக்கின்ற அதே சம நேரத்திலே நமது பாடசாலையினுடைய உத்தியோகபூர்வமான கருத்து பட்டியும் அணிகின்ற நிகழ்ந்து இந்த நேரத்திலே விளம்பர ஏற்பாடாகி இருக்கிறது. அந்த வகையிலே எமது பாடசாலையினுடைய ஆசிரியர் சாமியார் அவர்கள் இந்த நேரத்திலே மாணவர்களை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி வைக்க சம நேரத்திலே விருந்தினர்களால் இந்த நேரத்திலே அவர்களுக்குரிய கருத்து பட்டிகள் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு விளம்பர இருக்கிறது. அவரது பெயர் அர்னிதா, அழகான ஒரு பெயர். நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பாவுடைய பேர் அப்பாவுடைய பேர் என்ன பேர்? அம்மாவுடைய பேர் கிரிஜா. சரி, நீங்கள் இந்தியாவில் வாருங்கள் ஐயா. பூனகரியா. சரி, நீங்கள் எதிர்காலத்துல வளர்ந்து என்னவா வர போறீங்க? டாக்டராவா இல்லது இன்ஜினியராவா இல்ல டீச்சராவா? என்ன மாதிரி வர போறீங்க? டாக்டரா? உண்மையா எதிர்காலத்தில் ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்று அவர் தனது ரீசன் சொல்லி இருக்கிறார். உண்மையில் அவரது கனவு கணிக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த மாணவர்களை ஜாய்ஷன் அழகான ஒரு பெயர். உங்களோட அப்பான பேர் என்னையா? தன்ஷனா. வெரி குட். உங்களோட அம்மான பேர்? ஜான். நீங்கள் எதிர்காலத்துல என்னவா வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்ய உங்களுக்கு விருப்பம்? கட்டிக்காரருடைய இன்ஜினியராக பெற ஆசைப்பட்டுள்ள அவரது கனவு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மஞ்சள் சார்
உங்களோட பேர் என்னப்போ? என்னவா வேற விருப்பம் பண்றீங்க? டீச்சராவா? அம்மாண்ட பேர்? நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக வர வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க? உங்களோட இலட்சியம் என்ன? டீச்சரா? குமாரவேலு ரோஹிதரன். அம்மாண்ட பேர்? பிள்ளைங்க பேர் என்ன? சிஜாம்பிகா. பிள்ளைங்க அப்பா என்ன பேர்? பாலச்சந்திரன். அம்மாண்ட பேர்? கௌசிகா. நீங்கள் வளர்ந்து என்னவாக ஆசைப்படுறீங்க? பெரியாரா வந்து டாக்டராக வேண்டும், வைத்தியராக வேண்டும் என்று ஆசைப்படுற அவரது ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வேண்டி வாழ்த்தி தற்போது அவர்களுடைய கழுத்து கட்டிகள் அறிவிக்கப்படுகின்றது. அப்பாண்ட பேர் நல்லது. என்ன டாக்டர் வணக்கம், வாழ்த்துக்கள். இதற்குரிய கலத்தறியை ஆசிரியர் சர்வீகன் அவர்கள் பணியாளர். ஆசிரியருக்கு நாங்கள் பிறந்த உங்களோட பேரங்க அம்மாண்ட பேர் என்ன? அப்பாண்ட பேர்? எதிர்காலத்தில் என்ன விட போறீங்க? டீச்சர். என்ன மாற டீச்சர்? ஆரம்பிங்க. சந்தோஷமான செய்தி. சந்தர்ப்பங்கள் இந்த மண்ணில் அதிகரிக்கப்படுகிறது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்குரிய வாய்ப்பு சூழலில் அதிகரிக்கப்படுகிறது. அதனால் குற்றங்கள் இந்த மண்ணிலே ஒழிக்க வேண்டும். அதற்கு இருந்த களமாக அமைய வேண்டும். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சரியாக நண்பர்கள் 12 மணி. அந்த வகையிலே நாங்கள் அடுத்த நிகழ்வுக்கு சென்றிருக்கின்றோம். தொடர்ந்து ஆற்றுவார்கள் எமது அழைப்பு ஏற்று வருகை பங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நிலை பிரச்சனை அதிபர் மதிப்புக்குரிய சார்ந்த குலசேகர அவர்களை நாங்கள் இங்குள்ள மன மகிழ்ச்சியோடு அழைக்கின்றோம். அதிகாரங்களை ஏற்படுத்தி வருகின்றனர். என்னுடைய காலத்திலே இந்த நாகோல் விழாக்கள் இல்லை, ப்ரீ ஸ்கூல் இல்லை. எங்களுக்கு ப்ரீ ஸ்கூல் எல்லாம் பாத்திரம் பாட்டிடலாம். அப்ப எனக்கு ஒரு அம்மாவுடைய பெரிய பிறந்த சொல்லி தருவார் பாட்டு. சரி, ஒரு திங்களாவது ஆனகன் 3 நாளும் திங்கள புற்றில்லாதம் இன்று உணவன் எண்ணி என்று சொல்லி அந்த பாடல் போகும். நிறைய வட்டம் பாடை என்று சொல்லி அந்த கதை முடியும். ஏனென்றால் ஆசைப்பட்ட பேராசைப்பட்டு என்ன நடந்தது அதில் எங்களுக்கு ஒரு கதையாக சொல்லுவார். அதுதான் எங்களுடைய ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன். அதே போல ஆங்கில மொழி நிறைய கதைகளும் சொல்லுவார். அதன் பிறகு நாங்கள் பாடசாலைக்கு போன முதல் நாள் எங்களை ஒரு டீச்சர் வர வைத்தார். மிக அழகானவர். நான் சரஸ்வதியை காணல, அந்த சரஸ்வதியை அங்கே பாடசாலையில் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தால் நான் அவள் தான் சரஸ்வதி என்று இந்த வரையும் நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு ஆசிரியை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதே போல உங்களுக்கு அதிபர் திறமையான ஆசிரியர்கள் கிடைத்திருக்கு. இந்த மாணவ செல்வங்களுக்கு கிடைத்திருக்கு. ஆகவே நீங்கள் உங்களுடைய அட்மிஷன்
உங்களோட விருப்பங்கள் அதுகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டீங்க. இது பிள்ளைகளின் விருப்பம் அல்ல, இது அவ்வளவும் பெரியாருடைய விருப்பம். உண்மையிலே இந்த கால்கோட் விழாவில் பெரியாருடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கான ஆயுத கட்டமாகத்தான் நாங்கள் இந்த கால்கோட் விழாவை பார்க்கிறோம். சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களை பொறுத்தனை அவர்கள் திரு காரண குலசேகரன் அவர்களை காவலர்கின்ற நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பு அதிபர் மதிப்பார்ந்த சமாளிக்கும் ரவிக்குமார் அவர்களது தலைமைத்துவத்தின் கீழ் தற்பொழுது அருட்சந்த அவர்களின் பொற்கரங்களால் தற்பொழுது பொன்னாரை போட்டுள்ள அந்த கண்கள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெற்றோர்களை தற்பொழுது நாங்கள் நேரத்தை கைகளை தட்டி அந்த காங்கிரஸ் அதிபர் அவர்களை நாங்கள் மாற்றிக் கொள்வோம். நீண்ட ஆய்வோடு அவருடைய கூடுதல் மன்னரை இணைப்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் எல்லாமுள்ள கண்களை பெறுமாறு நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். தொடர்ந்து அதிபர்களின் அதிபர்களின் புத்தகங்கள் தான் இப்பொழுது பிரம்மமாரை அணையார் அவர்களுக்கு நன்மை கொடுக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் மனதேசத்திற்கான கருத்துக்களையும் வழங்கிவைக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே விருந்தினர்கள் இந்த அரங்கிலே அதை வழங்கிவைக்க இருக்கிறார்கள். பெயர் அழைக்கப்படுகின்ற மலர்கள் கைகளை தட்டி நாங்கள் பாராட்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து சதீஷ்குமார் சன்சியன் பெற்றோர்களை கைகளை தட்டி சிறுவர்களை ஊக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். பழமையான நிகழ்வு இன்று தமிழ் வாழ்நாளிலே முதலாவது நாளாக இந்த பாடசாலை மண்ணிலே காலடி வைத்திருக்கிறார்கள். அதற்கு நன்றிகள் தொடர்ந்து பங்கு பணியாளர்களை மாணவர்களை பாராட்டிக் கொண்டிருந்தால் இது அவர்களுடைய முதல் நாள். அவர்களுக்கு பரிமாண நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்திக் கொள்ளுங்கள். செயலாளர்களுக்கு நாங்கள் பரிமாண நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பிள்ளைகள் அவர்களை நாங்கள் கைகளை கட்டி உங்களுடைய பிள்ளைகளை பாராட்டிக் கொண்டிருங்கள். தொடர்ந்து பகுதி தலைவர் தேர்மாரி ஆசிரியர் அவர்களை பாராட்டிக் கொள்கிறேன். பகுதி தலைவருக்கு நன்றிகள். ஆசிரியர் இன்னொரு அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து ஆசிரியர் மகேஷ் நன்றிகள். தொடர்ந்து ஆசிரியர் சுவர்ணா அவர்களை தொடர்ந்து ஆசிரியர் நாயேஸ்வரி அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியர்களின் ஆசிரியர் ராஜேஸ்வரி அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோர்களை கைகளை தட்டி மக்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆசிரியர் சர்மன் அவர்களை அன்போடு அழைக்கும். ஆனால் அதிலே மிகவும் முக்கியமாக, அதாவது ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் அவருக்கு கல்வி செல்வம் என்பதுதான் முக்கியமாக. அந்த வகையில் தான் நமது பெற்றோர்கள் பெரியோர்கள் அனைவரும் ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கின்ற, அதாவது குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் அவர்கள் திரட்டிக் கொள்ள வேண்டிய செல்வமாகிய கல்வி செல்வத்தினை ஆரம்பத்தில் இருந்து சிறு பிராயத்தில் இருந்து வழிநடத்துகிறார்கள். அந்த வகையைத்தான் இன்று கால் எடுத்து வைப்பு, அதாவது அடி எடுத்து வைப்பு நிகழ்வு கால விழா இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த
நாளிலே வெள்ளை உடை அணிந்து வெள்ளை மலர்கள் தமது இந்த கல்வி என்கின்ற செல்வத்தினை தேடுவதற்காக இந்த பள்ளியிலே காவடி எடுத்து வைத்த நமது கதாநாயகர்களுக்கு முதற்கண் நன்மையை கூறி